Hello friends, welcome to our channel Learn Physics with RKs. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் Streamline flow and Turbulent flow பற்றி பார்க்க போகிறோம். ஓகே, கன்சிடர் a liquid flowing in a pipe. இதுதான் ஒரு பைப் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த பைப்பில் என்ன ஆகுதுன்னா லிக்விட் வந்து ஃப்ளோ ஆகிட்டுருக்கு. ஓகேவா, ஏதோ ஒரு வாட்டர் அப்படின்னு கூட வச்சுப்போமே. லெட் த வெலாசிட்டி ஆஃப் ஃப்ளோ பி v1 at a. ஓகே, ஸோ அது ஃப்ளோ ஆகுது இல்லையா, அதோடய வெலாசிட்டி வந்து ஏ அப்படிங்கிற ஒரு இடத்துல எப்படி இருக்குன்னா v1 அப்படின்னு ஒரு வெலாசிட்டி இருக்குது. அதே மாதிரி பி அப்படிங்கிற இடத்துல v2 அப்படின்னு ஒரு வெலாசிட்டி, அதே மாதிரி சி அப்படிங்கிற இடத்துல v3 அப்படின்னு ஒரு வெலாசிட்டியில் இருக்குது. ரைட், இப்போது என்ன ஆகுது அப்படின்னா, இப்போது as time passes, the velocities at A, B and C are constant in magnitude and direction. So time போக போக அந்த velocity அந்த velocity வந்து இருக்கு இல்லையா, அது A, B, C அப்படிங்கிற இடத்துல, ஸோ அது வந்து மேக்னிடியூடாலையும் சரி டைரக்ஷனாலையும் சரி அது வந்து கான்ஸ்டண்ட்டாக இருந்துச்சு, மாறாமல் இருந்துச்சு அப்படின்னா தென் த ஃப்ளோ இஸ் செட் டு பி ஸ்டெடி. அப்போது அதை வந்து நம்ம எப்படி சொல்லுவோம் அப்படின்னா ஒரு ஸ்டெடியான ஒரு ஃப்ளோ அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, வெலாசிட்டி மாறாமல் இருந்துச்சு அப்படின்னா. இன் அ ஸ்டெடி ஃப்ளோ ஈச் பார்ட்டிக்கிள் ஃபாலோஸ் எக்ஸாக்ட்லி த சேம் பாத் அண்ட் ஹேஸ் எக்ஸாக்ட்லி த சேம் வெலாசிட்டி ஆஸ் இட்ஸ் ப்ரீடிசெசர். அதாவது இந்த ஸ்டெடி ஃப்ளோவில் பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு பார்ட்டிக்குளுமே என்ன ஆகுமா, ஒரே சேம் பாத்தில் சேம் வெலாசிட்டியில் என்ன ஆகும், ட்ராவல் ஆகும், ஃப்ளோ ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இன் சச் அ கேஸ் த லிக்விட் இஸ் செட் டு ஹாவ் அன் ஆர்டர்லி ஆர் ஸ்ட்ரீம்லைன் ஃப்ளோ. ஓகேவா, இந்த மாதிரி இருக்கும்போது அந்த லிக்விடுக்கு வந்து எப்படி இருக்கும், ஒரு ஆர்டரான இல்லைனா ஒரு ஸ்ட்ரீம்லைன் ஃப்ளோ வந்து இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை நம்ம வந்து இன்னும் ஈஸியாக எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா ஒரு வாட்டர் டேப் வந்து எடுத்துக்கலாம். இப்போ இதில் பாருங்களேன், இப்போது ஸ்டெடி அண்ட் டர்பியூலன்ட் ரெண்டுத்துக்குமே அவங்க கொடுத்துருக்காங்க, டயக்ராம் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போது நமக்கு டேங்க்கில் வந்து தண்ணி வந்து ஃபுல்லாக இருக்குது, டேங்க் வந்து ஃபுல்லாக ஃபில் ஆகிருக்கு அப்படின்னா நமக்கு வாட்டர் என்ன ஆகும், ஒரே ஃபோர்ஸோடு என்ன ஆகும், நமக்கு இது மாதிரி ஒரு நேர்கோட்டில் நமக்கு அந்த வாட்டர் ஃப்ளோ வந்து வர மாதிரி நமக்கு தெரியும். கண்டிப்பாக இது வந்து எல்லாருமே நம்ம பார்த்துருப்போம். சப்போஸ் வாட்டர் வந்து நமக்கு கம்மியாக இருக்குது டேங்க்கில் அப்படின்னா அது என்ன ஆகும், அதோடய ஃப்ளோவே வந்து என்ன இருக்கும், சரியாகவே வந்து இருக்காது. ஒரு மாதிரி அந்த தண்ணி வந்து விட்டு இதுவாகிற மாதிரி ஃப்ளோ ஆகிற மாதிரி தான் நமக்கு தெரியும் டேப் திறக்கும் போது. ஓகேவா, ஸோ இங்கே பாருங்கள், இதில் வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைனாக இருக்கா, இல்லை, அது வந்து அங்கேயும் இங்கேயும் வந்து ஃப்ளோ ஆகிற மாதிரி இருக்குது. ஓகேவா, ஸோ இது மாதிரி இருக்கக்கூடியதை தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஸ்டெடி அண்ட் டர்பியூலன்ட் ஃப்ளோ அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ரைட், த லைன் ஏபிசி இஸ் கால்ட் ஸ்ட்ரீம் லைன். இப்போ இதில் பாருங்களேன், இப்போ இந்த டயக்ராமில் லைன் ஏபிசி, இந்த ஏபிசி அப்படிங்கிற லைன் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு ஸ்ட்ரீம் லைன் அப்படின்னு சொல்கிறாங்க. which is the path followed by an orderly procession or of the particles. Okay, the tangent to the streamline at any point gives the velocity of the liquid at that point. Okay, இப்போது ஒரு ஸ்ட்ரீம்லைன் இதில் வந்து எடுத்துப்போமே, அதில் வந்து ஏதோ ஒரு பாயிண்டில் வந்து நம்ம அந்த டேஞ்சன்ட் வந்து போட்டோம். ஓகேவா, டேன் வந்து போட்டோம் அப்படின்னா இது வந்து என்ன கொடுக்குமா, gives the velocity of the liquid at the point. இப்போ ஒரு பாயிண்ட் இருக்குது, இப்போது அந்த பாயிண்டில் நம்ம ஸ்ட்ரீம் லைனுக்கு வந்து டேஞ்சன்ட் போட்டோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கிறது வந்து என்ன கிடைக்கும், அந்த லிக்விடோட வெலாசிட்டியை வந்து நம்ம என்ன பண்ணலாம், ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஓகேவா, the flow is steady or streamline only as long as the velocity of the liquid does not exceed a limiting value called the critical velocity. ஓகே, ஸோ நான் சொன்னேன் இல்லையா, அந்த டேப் வச்சு காட்டினேன், ஒரே நேர்கோட்டில் அந்த ஃப்ளோ வந்து இருக்குது. இது வந்து எப்போ வந்து சாத்தியம் அப்படின்னா இந்த வெலாசிட்டி வந்து ஒரு லிமிட்டை எக்ஸீட் பண்ணாமல் இருந்துச்சு, ஒரே வெலாசிட்டியில் நமக்கு இருக்கணும். இப்போது அந்த லிமிட்டில் தான் இருக்குது அப்படின்னா அதை விட்டு அது எக்ஸீட் ஆகக்கூடாது, அதிகமாக அந்த வேல்யூ வந்து கடக்கக்கூடாது இல்லையா. ஸோ அந்த லிமிட்டிங் வேல்யூ தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா என்ன சொல்கிறாங்க, கிரிட்டிக்கல் வெலாசிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. when the external pressure causing the flow of the liquid is excessive, எக்ஸ்டர்னல் ப்ரெஷரால் அந்த ஃப்ளோ ஆஃப் லிக்விட் வந்து ரொம்ப அதிகமாக ஆச்சு, எக்ஸசிவாக ஆச்சு அப்படின்னா அப்போ என்னாகும், the motion of the liquid
takes place with the velocity greater than the critical velocity. அப்போது இருக்கும்போது அந்த critical velocity விட அதிகமாக என்ன ஆகும், அந்த அந்த ஃப்ளோ வந்து நடக்குது இல்லையா, அப்போ என்ன ஆகும், அந்த மோஷன் வந்து ஒரு ஸ்டெடியாக இல்லாமல் ஒரு அன்ஸ்டெடியாக வந்து அது அந்த மோஷன் வந்து இருக்கும். ஆர் டர்பியூலண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இதை தான் வந்து என்ன சொல்லுவோம், நம்ம டர்பியூலண்ட் மோஷன் அப்படின்னு சொல்லலாம். நம்ம இப்போ அந்த டேப் வச்சு நம்ம ஒரு இது பார்த்தோம் இல்லையா, ஒரு எக்ஸாம்பிள். ஸோ அதே மாதிரி தான். திஸ் காசஸ் எடிஸ் அண்ட் வேர்ல்பூல்ஸ் இன் த மோஷன் ஆஃப் த லிக்விட். இதனால தான் என்ன நடக்குது, ஒரு லிக்விடில் வந்து வேர்ல்பூல் அந்த சுழல்லாம் வந்து சொல்கிறாங்க இல்லையா, இப்படி அந்த சுழல்லாம் வந்து இருக்குமே, அந்த நிறைய நீர்நிலைகள்லாம் வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து இதனால தான் வந்து நடக்குது. இதை கூட நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா டர்புலண்ட் மோஷன் அப்படின்னு தான் சொல்லுவோம். திஸ் டர்புலண்ட் மோஷன் இஸ் ஆல்சோ நோன் அஸ் வார்டெக்ஸ் மோஷன். இதுக்கோட இன்னொரு நேம் என்ன அப்படின்னா வார்டெக்ஸ் மோஷன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ரைட். இப்போது என்ன பண்ணுறோம் அப்படின்னா the distinction between the streamline flow and turbulent flow can be demonstrated. ஸோ streamline flowக்கும் turbulent flowக்கும் உள்ள அந்த டிஸ்டிங்ஷன், ஓகேவா, அந்த வித்தியாசத்தை வந்து நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா அந்த டிஸ்டன்ஸ் அப்படி கூட வச்சுக்கலாம். பை இன்ஜெக்டிங் அ ஜெட் ஆஃப் இங்க் ஆக்சியலி இன் அ வைடர் டியூப். ஓகேவா, அந்த டியூபுக்குள்ளே நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு இங்க்கு, ஒரு ப்ளூ கலர் இங்க்கு ஏதோ ஒன்று எடுத்துக்கிறோமே, அதை வந்து நம்ம செலுத்துகிறோம். இன் விச் வாட்டர் மேட் டு ஃப்ளோ ஆக்சியலி when the velocity of the liquid is small. ஓகே, அந்த லிக்விடோட வெலாசிட்டி வந்து நமக்கு ரொம்ப ஸ்மாலாக இருந்துச்சு அப்படின்னா the ink will move in a straight line. ஓகேவா, வெலாசிட்டி நமக்கு கம்மியாக இருக்கும்போது என்ன இதுவாகுது, இங்க் வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைனில் நமக்கு மூவ் ஆகுது. ஓகே, as the speed of the flow is increased beyond the critical velocity, அந்த critical velocity விட நமக்கு என்ன ஆகுது, அதிகமாக வந்து அந்த ஸ்பீடு வந்து இருந்துச்சு அப்படின்னா, அதிகமாக ஃப்ளோ ஆச்சு அப்படின்னா இங்க் will spread out. ஓகேவா, இங்க் வந்து என்ன ஆகும், அது வந்து ஒரு நேராக போகாமல், ஸோ இது மாதிரி என்னாகும், ஒரு ஃப்ளோவே வந்து அது மாதிரி கிறிஸ் கூட சொல்ல முடியாது, ஒரு நேர்கோடாக இல்லாமல் இது மாதிரி அலப்பாயிற மாதிரி வந்து இருக்கும், spread out, showing that the motions has become turbulent. ஓகேவா, ரைட். டெஃபினிஷன் ஆஃப் கிரிட்டிக்கல் வெலாசிட்டிக்கு ஒரு டெஃபினிஷன் சொல்லியிருக்காங்க. critical velocity of a liquid is the velocity, அந்த வெலாசிட்டி என்ன அப்படின்னா below which the motion of the liquid is orderly. ஓகேவா, அந்த critical velocity அப்படிங்கிறது ஒரு லிமிட்டு, அதோட அந்த லிமிட்டை விட கம்மியாக இருக்கும்போது, ஓகேவா, ஆமாம், பிலோ த கிரிட்டிக்கல் வெலாசிட்டி அந்த மோஷன் வந்து எப்படி இருக்கும், ஒரு ஆர்டராக ஒரு ஸ்ட்ரீம் லைன்டாக இருக்கும். இதுவே அந்த லிமிட்டை விட்டு, அந்த கிரிட்டிக்கல் வெலாசிட்டியை விட்டு எக்ஸீட் ஆச்சு அப்படின்னா அந்த லிமிட், அது வந்து என்ன ஆகும், இன் விச் த மோஷன் ஆஃப் த லிக்விட் பிகம்ஸ் டர்புலண்ட். ஓகேவா, இந்த ஸ்ட்ரீம் லைன் மோஷனையோ டர்புலண்ட் மோஷனையோ தீர்மானிக்கிறது என்ன அப்படின்னா இந்த கிரிட்டிக்கல் வெலாசிட்டி தான். ஓகே, ஸோ இதுக்கு ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுக்குறாங்க. எக்ஸ்பிரஷன் ஃபார் த கிரிட்டிக்கல் வெலாசிட்டி. த கிரிட்டிக்கல் வெலாசிட்டி ஆஃப் அ லிக்விட் மே டிபெண்ட் அப்பான், இது எதை டிபெண்ட் பண்ணியிருக்கு அப்படின்னா த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் விஸ்காசிட்டி ஆஃப் த லிக்விட், நீட்டா. ஓகேவா, நீட்டா இல்லை ஈட்டா. ஓகேவா, ஸோ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் விஸ்காசிட்டி வந்து என்ன சொல்கிறாங்க, ஈட்டா அப்படின்னு சொல்கிறாங்க. த டென்சிட்டி ஆஃப் த லிக்விட், டென்சிட்டி அப்படிங்கிறது நம்ம என்ன சொல்லுவோம், ரோ அப்படின்னு சொல்லுவோம், எல்லாருக்குமே இது தெரிஞ்ச விஷயம் தான். த ரேடியஸ் ஆர் ஆஃப் த டியூப். ஸோ இது மூணுத்தையும் டிபெண்ட் பண்ணி தான் இந்த கிரிட்டிக்கல் வெலாசிட்டி வந்து இருக்குது, through which the liquid is flowing. ஓகேவா, ரைட். we may write, இதை வந்து நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா critical velocity is equal to, ஓகேவா, critical velocity அதான் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க VC அப்படிங்கிறது is equal to K அப்படிங்கிறது ஒரு கான்ஸ்டன்ட், ஈட்டா பவர் A ரோ பவர் B ஆர் பவர் C அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா, ரைட். இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா இதில் வந்து இதுதான் வந்து கிரிட்டிக்கல் வெலாசிட்டிக்கான ஒரு எக்ஸ்பிரஷன். இதில் K அப்படின்னு பார்க்கும்போது என்ன சொல்கிறாங்கன்னா K அப்படிங்கிறது ஒரு கான்ஸ்டன்ட், அதுக்கு என்ன பேர் கொடுக்குறாங்க அப்படின்னா ஒரு கான்ஸ்டன்ட், அதை வந்து விச் இஸ் கால்ட் அஸ் ரெனால்ட்ஸ் நம்பர். ஓகேவா, ரெனால்ட் அப்படிங்கிறவர் இதில் ஒரு எக்ஸ்பிரஷன் வந்து கொடுத்துருக்காரு. ஓகேவா, அதனால் இது வந்து ரெனால்ட்ஸ் நம்பர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ரைட். ரைட்டிங் த டைமென்ஷன்ஸ் ஆஃப் தீஸ் குவான்டிட்டிஸ், இதுக்கு வந்து நம்ம டைமென்ஷன்ஸ் போட போகிறோம். ஓகேவா, டைமென்ஷனில் நம்ம போடும்போது வெலாசிட்டி அப்படிங்கிறது என்ன எப்படி எழுதலாம், LT⁻⁻1 எழுதலாமா. ரைட். அப்போது கேவை மட்டும் விட்டுருங்க, கே வந்து கான்ஸ்டன்ட். ஓகேவா, அதுக்கு எதுவும் இல்லை. ரைட். இன்ட்டு நீட்டா ஈட்டா
ETA அப்படின்னு சொல்லணும். ஓகேவா? ஈட்டா ஈட்டா பவர் ஏன்னு இருக்கு இல்லையா? அப்போ என்ன ஆகுது? ஈட்டா அப்படிங்கிறது எல் பவர் -1 டி பவர் -1 அப்படின்னு எழுதுகிறோம். பவரில் இங்கே ஏ இருக்குது. ரைட். அதே மாதிரி ரோவை எப்படி எழுதுகிறோம்? எம்எல் பவர் -3ன்னு எழுதுகிறோம். பவரில் பி இருக்குது. அதேமாதிரி ஆர் அப்படிங்கிறது என்னது? ஒரு லென்த் தானே, அதுதான் எல். வெறும் எல் மட்டும்தான் இருக்குது. எல் பவர் சி அப்படின்னு எழுதுகிறோம். ஓகே. இப்போது இங்கே எம்மோட வேல்யூஸ் எல்லாத்தையும் இது எல்லாமே வந்து என்ன இருக்குது? மல்டிப்ளைடு தானே இருக்குது. ஓகேவா? அப்போது a பவர் m இன்ட்டு பி பவர் n அப்படிங்கிறத நம்ம எப்படி எழுதலாம்? மேத்ஸில் படிச்சிருக்கோம் இல்லையா? a பவர் a பவர் m இன்ட்டு a பவர் n இஸ் ஈக்குவல் டு a பவர் m ப்ளஸ் n அப்படின்னு நம்ம எழுதலாம் இல்லையா? கண்டிப்பாக எழுதலாம். ஓகே. அதை வச்சு தான் நம்ம இங்கே போட போகிறோம். ஸோ இங்கே என்ன இருக்குது? இங்கே ஒரு m இருக்குது. பவரில் என்ன இருக்குது? எதுவும் இல்லை. அப்போது 1 இன்ட்டு இந்த வெளியே இருக்குல்ல ஏ, அதோட மல்டிப்ளை பண்ணோம். அப்போ 1 இன்ட்டு ஏ. ஓகே. அதே மாதிரி இங்கே என்ன இருக்குது? இங்கே ஒரு m இருக்குது. பவரில் 1. இப்போது 1 இன்ட்டு பி. ஓகேவா? ரைட். அதுதான் வந்து இங்கே நம்ம எழுதிக்கோம். அப்போது m இன்ட்டு ஏ இன்ட்டு m பவர் a இன்ட்டு m பவர் bன்றது என்னது? m பவர் a ப்ளஸ் b. ஓகே. அதே மாதிரி எல் பாருங்கள், எல் பவர் -1. அப்போது வெளியில் இந்த ஏ இருக்குது, இதோட மல்டிப்ளை பண்ணோம். அப்போ எல் பவர் -a. ஓகேவா? அடுத்தது இங்கே பாருங்கள், எல் பவர் -3. பவரில் இங்கே b இருக்குது. அப்போ எல் பவர் -3b. இங்கே எல் பவர் சி. அப்போ மூணுத்தையும் நம்ம ஆட் பண்ணும்போது என்னது? எல் பவர் -a -3b ப்ளஸ் சி அப்படின்னு கிடைக்கும் இல்லையா? ரைட். அதே மாதிரி டி பவர் -1 பவர் ஏ. -1 ஏவும் மல்டிப்ளை பண்ணால் டி பவர் -a. ஸோ இங்கே இதுலேயும் வந்து டி நமக்கு இல்லை. ஓகேவா? டி வந்து நமக்கு அங்கே இல்லை. ரைட். இப்போது நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இங்கே பாருங்களேன், இங்கே ஈக்குவல் டுக்கு முன்னாடி இருக்கு இல்லையா? அதையும் அதோட பவரையும் இதோட பவரையும் நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஈக்குவேட் பண்ண போகிறோம். ரைட். இங்கே வந்து எல் டி பவர் -1 தான் இருக்குது. எம் வந்து இங்கே இருக்கா? இல்லை. அப்போது எம் அப்படிங்கிறது இங்கே 0 அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? அப்போது இங்கே என்ன இருக்குது? எம் பவர் ஏ ப்ளஸ் பி. அப்போ ஏ ப்ளஸ் பி பேஸ் வந்து நமக்கு என்ன இருக்குது? எம் தான் இருக்குது. அப்போது பவரை நம்ம ஈக்குவேட் பண்ணுறோம். அப்போது 0 இஸ் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி. அப்போ ஏ ப்ளஸ் பி இஸ் ஈக்குவல் டு 0. ரைட். இப்போ இங்கே என்ன இருக்குது? இங்கே எல்லுக்கு என்ன இருக்குது? பவரில் 1. அப்போது எல் பவர் 1 இஸ் ஈக்குவல் டு எல் பவர் -a -3b ப்ளஸ் சி. அப்போது நமக்கு வந்து என்ன இருக்குது? எல்லாம் வந்து சேமாக இருக்குது. அதை நம்ம கட் பண்ணிடலாம். அப்போது பவரில் இருக்கிறத நம்ம ஈக்குவேட் பண்ணலாம். அப்போது -a -3b ப்ளஸ் சி இஸ் ஈக்குவல் டு 1. ரைட். அதே மாதிரி இங்கே என்ன இருக்குது? டி பவர் -1. டி பவர் -1 இஸ் ஈக்குவல் டு இங்கே டி பவர் -a இருக்குது இல்லையா? அப்போது -1 இஸ் ஈக்குவல் டு -a. அதுதான் இங்கே இருக்குது. ரைட். இப்போது ஃப்ரம் தீஸ் ஈக்குவேஷன்ஸ் வி ஹாவ், இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த மைனஸ் கட் பண்ணிட்டா நமக்கு என்ன கிடைக்கும்? a இஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்னு நமக்கு கிடைக்கும் இல்லையா? இந்த ஏவை எடுத்துகிட்டு போய் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அப்போது 1 ப்ளஸ் பி இஸ் ஈக்குவல் டு 0, பி இஸ் ஈக்குவல் டு நமக்கு -1 அப்படின்னு நமக்கு கிடைக்கும். கரெக்டாக? அடுத்து என்ன பண்ண போகிறோம்? இந்த ஏவோட வேல்யூ 1ஐயும் பியோட வேல்யூ -1ஐயும் எடுத்துகிட்டு போய் இந்த ரெண்டு இடத்துல நம்ம சப்ஸ்டியூட் பண்ணும்போது நமக்கு சியோட வேல்யூ வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா -1 அப்படின்னு கிடைக்கும். நீங்கள் வந்து நோட்டில் போட்டு பாருங்கள், உங்களுக்கு நல்லா புரியும். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம்? இப்போ நமக்கு கிடச்சிருக்க இந்த வேல்யூலாம் எடுத்துகிட்டு போய் நம்ம இந்த ஈக்குவேஷன் BC இஸ் ஈக்குவல் டு கே ஈட்டா பவர் ஏ இன்ட்டு ரோ பவர் பி இன்ட்டு ஆர் பவர் சி இருக்கு இல்லையா? இதில் நம்ம போட போகிறோம். அப்போ என்ன கிடைக்கும் நமக்கு? BC இஸ் ஈக்குவல் டு கே அப்படியே இருக்கும், ஈட்டா பவர், ஓகேவா? ஸோ ஈட்டா பவரில் என்ன? ஏவோட வேல்யூ நமக்கு என்ன கிடச்சிருக்கு? 1. ரைட். அடுத்து ரோ, அதுக்கு என்னது? பவர் பியோட வேல்யூ என்னது நமக்கு? -1. அப்போது -1. அடுத்தது ஆர் பவர் சி இல்லையா? சியோட வேல்யூ நமக்கு என்னது? -1.
ஓகே, அப்போது நம்ம -1 இருக்கிறது பவர் -1 இருக்கிறதுலாம் நம்ம என்ன பண்ணணும், பையில் எழுதணும். ஓகேவா? அப்போது VC இஸ் ஈக்குவல் டு K இன்டூ ஈட்டா பை ரோ ஆர் அப்படின்னு எழுதலாம். ஓகேவா? இப்போது நம்ம நார்மலாகவே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இப்போ நம்ம சில ஃபார்முலாலாம் எழுதணும் இல்லையா? ஸோ யூனிட்டில் n/m² அப்படி இருந்துச்சுன்னா இந்த m² எடுத்துகிட்டு போனால் என்னது, மேலே எடுத்துகிட்டு போனால் nm⁻² அப்படின்னு போட்டோம் இல்லையா? அப்போது இப்படி இருக்கிறத பவர் -2 இருக்கிறத நம்ம என்ன பண்ணலாம், பையில் போட்டு என்ன பண்ணலாம், எழுதலாம். இப்போது இப்படி இருக்கிறத நம்ம இப்படி கன்வெர்ட் பண்ணோம் இல்லையா? சேம் இப்படி இருக்கிறத நம்ம இப்படி கன்வெர்ட் பண்ணி எழுதலாம். ஓகேவா? ஸோ அதே மாதிரி தான். ஓகே, தென் சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் ரெனால்ட்ஸ். ஓகே, இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் ரெனால்ட்ஸ் நம்பர். அப்போது ரெனால்ட்ஸ் நம்பர் அப்படிங்கிறது என்னது, நம்ம கே தானே சொன்னோம். அப்போது கேவை மட்டும் இங்கே வச்சுட்டு மற்றது எல்லாத்தையும் இந்த சைடு கொண்டு போகிறோம். அப்போது விசி இன்ட்டு ரோ இன்ட்டு ஆர் பை நீட்டா, சாரி ஈட்டா, ஐயோ நீட்டானே வருது. ஓகே, கே இஸ் ஈக்குவல் டு விசி இன்ட்டு ரோ இன்ட்டு ஆர் பை ஈட்டா அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ஓகேவா? The significance of the Reynolds number K is that its value determines the nature of flow of a liquid through a tube. ஸோ இந்த ரெனால்ட்ஸ் நம்பர் கேவோட வேல்யூ வச்சு தான் நம்ம இந்த டியூப்பில் வந்து லிக்விட் ஃப்ளோ ஆகுது இல்லையா, அது வந்து எந்த டைப்பு, ஸ்ட்ரீம்லைன் ஃப்ளோவா இல்லை டர்புலன்ட் ஃப்ளோவா அப்படிங்கிறத நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஓகே, in the case of apparatus geometrically similar, whatever their actual dimensions, turbulence sets in at the same constant value of Reynolds number in all cases of a liquid flow. ஸோ அந்த apparatus பொறுத்த வரைக்கும் நம்ம பார்க்கும்போது அந்த டியூப்லேருந்து நம்ம ஒரு டியூப் எடுத்துக்கிட்டோம், அதில் என்ன பண்ணுவோம், நம்ம லிக்விடை ஃப்ளோ பண்ணோம் இல்லையா, அதை வந்து நம்ம ஏபி அப்படின்னு ஏபிசின்னு மார்க் பண்ணோம். ஏவோட இதில் வந்து V1 வெலாசிட்டி V1, பி பாயிண்டில் வந்து V2, சி பாயிண்டில் வந்து V3 அப்படின்லாம் நம்ம போட்டோம்ல. ஓகே, ஸோ இதுதான் அந்த apparatus. ஸோ இதில் பார்க்கும்போது ஜாமெட்ரிக்கலி சிமிலர், மோஸ்ட்லி சிமிலர் தான் வந்து இருக்கும். வாட் எவர் தேர் ஆக்சுவல் டைமென்ஷன், டர்புலன்ஸ் செட்ஸ் இந்த சேம். டர்புலன்ஸ் வந்து எப்படி இருக்கும்னா ஒரு சேம் கான்ஸ்டன்ட் வேல்யூ ஆஃப் அந்த டர்புலன்ட் மோஷனை பொறுத்த வரைக்கும் இந்த ரெனால்ட் நம்பரோட இது வந்து நமக்கு கான்ஸ்டண்ட்டாக சேமாக தான் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. எந்த கேஸாக இருந்தாலும் சரி. த ஃப்ளோ வில் பி ஸ்டெடி அண்ட் ஸ்ட்ரீம்லைன் இன் ஈச் இண்டிவிஜுவல் கேஸ் அன்டில் திஸ் நம்பர் இஸ் நாட் எக்ஸீடட். ஸோ இந்த வேல்யூ ஓகேவா, ஸோ இதுக்குன்னு ஒரு லிமிட்டிங் வேல்யூ இருக்கும் இல்லையா, இந்த ரெனால்ட் நம்பரோட நமக்கு கொடுத்துருக்க வேல்யூ வந்து நாங்கள் அது ரொம்ப எக்ஸீட் ஆகாத வரைக்கும் நம்ம அந்த இது வந்து என்ன சொல்லலாம், அந்த ஃப்ளோ வந்து ஸ்டெடி ஆர் ஸ்ட்ரீம்லைன் ஃப்ளோன்னு சொல்லலாம். சப்போஸ் எக்ஸீட் ஆச்சு அப்படின்னா நம்ம அதை என்ன சொல்லுவோம், ஏன்னா இதில் என்ன இருக்குது, விசி அப்படிங்கிற ஒரு கிரிட்டிக்கல் வேல்யூவும் வந்து இருக்குது இல்லையா. அப்போ எக்ஸீட் ஆச்சுன்னா அதை நம்ம டர்புலன்ட் ஃப்ளோ அப்படின்னு நம்ம சொல்லுவோம். After exceeding this number, the flow becomes turbulent, even though the values of R, rho and eta may all vary from each other. So நமக்கு அந்த ஆர், ரோ, ஈட்டா இதோட வேல்யூலாம் வந்து ஒன்றுக்கு ஒன்று வேரி ஆனாலுமே பட் ஸோ லாங் ஆஸ் கே ரிமைன்ஸ் த சேம். நமக்கு இந்த கேவோட வேல்யூ ரெனால்ட்ஸ் நம்பரோட வேல்யூ நமக்கு சேமாக இருக்கும்போது லிக்விட் ஃப்ளோ வில் பி சிமிலர் இன் ஆல் கேஸஸ். ஸோ எல்லா இதுலேயும் பார்க்கும்போது லிக்விட் ஃப்ளோ எப்படி இருக்கும், நமக்கு சிமிலராக சேமாக வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா, இதுதான் நமக்கு ஸ்ட்ரீம்லைன் ஃப்ளோ அண்ட் டர்புலன்ட் ஃப்ளோ. ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு கொஷின். கண்டிப்பாக இந்த கொஷின் வந்து நம்ம கொஷின் பேப்பரில் இருக்கிறதுக்கு வந்து அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நல்லா தரமாக படித்து வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து அடுத்தடுத்த வீடியோஸ் நீங்கள் பார்க்கணுன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ.